அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேதவாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வதியும். பல தடைகளின் மத்தியிலும் கர்த்தர் நீர் தந்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பினர்களே, இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி யாத்ராகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம். கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் புத்திரருக்கு எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு நீ சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் என்னுடைய இளநூலும் இரத்தாம்பரமும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு சேர்த்து ஆட்டு தோலும் தகசு தோலும் சித்தி மரமும் விளக்கெண்ணையும் அபிஷேக தைலத்தையும் பரிமளம் தூபகத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஏபத்திலும் மார்பதகத்திலும் பதிக்கும் கோமதக கற்களும் ரத்தினங்களும் அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவீர்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமட்டுகளின் மாதிரிபடி அதை செய்வீர்களாக. சீத்தியம் மரத்தினாலே ஒரு பெட்டியை பண்ணக்கடவர்கள். அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமுமாய் இருப்பதாக. அதை எங்கும் பசும்பட்டால் மூடுவாயாக. அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனை உண்டாக்கி அதற்கு 4 பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அதன் 4 மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் 2 வளையங்களிலும் மறுபக்கத்தில் 2 வளையங்களும் இருக்கும்படி வைத்து சித்திய மரத்தால் தண்டுகளை செய்து அவைகளை பொண்டகட்டால் மூடி அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களிலிருந்து வலைகளிலே பாய்ச்ச கடவாய். அந்த தண்டுகள் பெட்டியிலிருந்து கலட்டப்படாமல் அதன் வளையங்கள் இருக்க வேண்டும். நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பெட்டியிலிருந்து கலட்டப்படாமல் அதன் வளையங்களிலே இருக்க வேண்டும். நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக. பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக. பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக. அது 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலவுமாக இருக்க கடவுது. பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக. பொன்னை தகடாக அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்து 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு சேருவினையும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருவினையும் பண்ணுவை. இந்த கேருவீன்கள் கிருபாசனத்து 2 ஓரங்களிலும் அதனுடைய ஏக வேலையாக இருக்கும்படி அவைகளை பண்ண கடவாய். அந்த கேருவீன் தங்கள் சட்டைகளை உயர விரித்து தங்கள் சட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவர்கள் ஒன்று கொண்டு எதிர்முகமுள்ளவைகளுமாக இருக்க கடவுது. கேருவீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவைகளாக இருப்பதாக. கிருபாசனத்தை பெட்டியின் மீது வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மேலும் சாட்சி பெட்டியின் மேலும் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேலின் புத்திரருக்காக உனக்கும் கற்பிக்கப் போகிறவை எல்லாம் உன்னோடைய சொல்லுவேன். சித்தி மரத்தால் ஒரு மேஜையும் பண்ணுவாயாக. அது 2 முழம் நீளமும் 1 முழ அகலம் 1.5 முழமாக இருக்க கிடவது. அதை பசும்பண்டகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன்னினால் திறனை உண்டாக்கி சுற்றிலும் அதற்கு 4 விழுக்கடையான சட்டத்தையும் அது கட்டுதற்கு சுற்றிலும் பொன்னினால் திறனை உண்டாக்கி அதற்கு 4 பொன் வளையங்களையும் பண்ணி அவைகளை அதன் 4 கால்களுக்கு இருக்கும் 4 முலைகளிலும் வைக்க கடவுள். அந்த வளையங்கள் மேஜையை சுமக்கும் தண்டுகளுக்கு இடமாக இருக்கும்படி சட்டத்தின் அருகே இருக்க வேண்டும். அந்த தண்டுகளை சீட்டை மரத்தினால் செய்து அவைகளை பொண்டகட்டால் மூடக்கடவை. அவைகளை மேஜை சுமக்கப்பட வேண்டும். அதற்குரிய தட்டு முற்றிலும் துபக்கரண்டிகளையும் கிண்ணங்களையும் வானகரண்டிகளையும் எண்ணங்களையும் வானபலிகளையும் சுகங்களையும் பண்ண கடவாய். அவைகளை பசுமனால் பண்ண கடவாய். மேஜையின் மேல் நித்தமும் என் சந்நிதியில் சமூக தப்பங்களை வைக்க கடவாய். பசும்பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக. அது பொன்னினால் அடுப்பு வேலையாகி செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் அதன் பழங்களும் பூக்குகளும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். அதன் கிளைகள் அதன் பக்கங்களும் பக்கங்கள் விட வேண்டும். குத்து விளக்கு 3 கிளைகள் அதன் ஒரு பக்கத்திலும் குத்து விளக்கின் 3 கிளைகள் அது மறுபக்கத்திலும் விட வேண்டும். ஒவ்வொரு கிளையில் வாதுமை கொட்டைக்கு ஒப்பாக 3 மொக்குகளும் ஒரு பழமும் ஒரு பூவும் இருப்பதாக குத்து விளக்கிலிருந்து புறப்படும் 6 கிளைகளும் அப்படியே இருக்க வேண்டும். விளக்கு தண்டிலே வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 4 மொக்குகளும் பழங்களும் பூக்களும் இருப்பதாக அதிலிருந்து புறப்படும்
2 கிளைகளின் கீழ் ஒரு பழமும், வேறு 2 கிளைகளின் கீழ் ஒரு பழமும், மற்ற 2 கிளைகளில் ஒரு பழமும் இருப்பதாக விளக்கு தண்டிலிருந்து புறப்படும் அந்த கிளைகளின் அப்படியே இருக்க வேண்டும். அவைகளின் பழங்களும் அவைகளை கிளைகளும் பொன்னினால் உண்டாக இருப்பதாக எல்லாம் தகடாய் அடித்து பசுமனால் செய்யப்பட்ட ஒரே வேலையாக இருக்க வேண்டும். அதில் 7 அகல்களை செய்வாயாக அதற்கு நேரெதிராக எரியும்படிக்கு அவைகளை ஏற்றப்பட கடவுது. அதன் கத்திரிகளும் சாம்பல் பாத்திரங்களும் பசும்பொன்னினால் செய்யப்படுவதாக. அதிகம் அதற்குரிய பனிமுட்டி ஆவையும் ஒரு தாளந்து பசும்பொன்னினால் பண்ண வேண்டும். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. அதிகாரம் 26. மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இளநூலினால் தாமர நூலினால் சிவப்பு நூலால் செய்யப்பட்ட 10 மூடுதிரைகளால் வாசலத்தை உண்டு பண்ண அவைகளில் விசித்திர வேலையாக கேருபெண்களை செய்ய கடவாய். ஒவ்வொரு மூடுதிரையும் 28 முழமும் நீளமும் 4 முழ அகலமும் மாயிருப்பதாக. மூடுதிரைகள் எல்லாம் ஒரே அளவாக இருக்க வேண்டும். 5 மூடுதிரைகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். மற்ற 5 மூடுதிரைகளும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இணைக்கப்பட்ட மூடுதிரைகளை கடை ஓரத்தில் இளநீளால் காதுகளை உண்டு பண்ணி இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரைகள் கடை ஓரத்தில் அப்படியே செய்வாயாக. காதுகள் ஒன்றுடைய இணைப்படி ஒரு மூடுதலில் 50 காதுகளை இணைக்கப்பட்ட மற்ற மூடுதலில் ஓரத்தில் 50 காதுகளை உண்டு பண்ணுவாயாக. 50 பொன் கொக்குகளையும் பண்ணி மூடுதல்களை ஒன்றோடொன்று அந்த கொக்குகளை இழைத்து விடுவாயாக. அப்பொழுது அது ஒரே வாசலமாகும். வாசலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டு மேல 11 மூடுதிரைகள் உண்டு பண்ணுவாயாக. ஒவ்வொரு மூடுதிரை 30 முழ நீளம் 4 முழ அகலமாக இருக்க வேண்டும். 11 மூடுதிரைகளும் ஒரே அவயவங்களாக இருக்க வேண்டும். 5 மூடுதிரைகளை ஒன்றாக 6 மூடுதிரைகளை ஒன்றாக இணைக்க வேண்டும். 6ஆம் மூடுதிரை கூடாரத்தின் முகப்பிற்கு முன்னே மடிந்து போடுவாயாக. இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் கடை ஓரத்தில் 50 காதுகளை இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் 50 காதுகளை உண்டு பண்ணி 50 வெண்கல கொக்கிகளை செய்து கொக்கிகளை காதுகளில் மாட்டி ஒரே கூடாரமாகும்படி அதை இணைத்து விடுவாக. கூடாரத்தின் மூடுதிரைகளில் மிச்சமான பாதி மூடுதிரை வாசலத்தின் பிற்புறத்தில் தொங்க வேண்டும். கூடாரத்தினுடைய மூடுதிரைகள் இந்த இடத்துல மீதியானதில் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் இழக்கும் வாசலத்தை மூடும்படி அதன் பக்கங்கள் தொங்க வேண்டும். சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோல் கூடாரத்துக்கு ஒரு மூடி அதன் மேல் தகசு சொன்னால் மூடியை உண்டு பண்ணுவாயாக. வாசலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளை சீத்தி மரத்தால் உண்டு பண்ணுவாயாக. ஒவ்வொரு பலகையும் 10 முழ நீளமும் 1.5 முழ அகலவுமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பலகைக்கும் ஒன்றோடொன்று ஒத்து இருந்திருக்க வேண்டும். 2 கலந்துகள் இருக்க வேண்டும். வாசத்தலத்தின் பலகைகள் எல்லாம் பிடிய செய்வாயாக. வாசலத்துக்கு செய்யப்படும் பலகைகளும் 20 பலகை தெற்கு திசைக்கு எதிராக நிற்க கடவுது. அது 20 பலகைகளின் கீழ் எனக்கு 40 வெள்ளி பாதங்களை உண்டு பண்ணுவாயாக. ஒரு பலகையின் கீழ் அதன் 2 கலந்துகளுக்கும் 2 பாதங்களும், மற்ற பலகையின் கீழ் அதன் 2 கலந்துகளுக்கும் 2 பாதங்கள் இருக்க வேண்டும். பாதஸ்தலத்தின் மறுபக்கமாக வடபுறத்தில் 20 பலகைகளையும் அவைகளில் 40 வெள்ளி பாதங்களை உண்டு பண்ணுவாயாக. ஒரு பலகையின் கீழ் 2 பாதங்களும், மற்ற பலகையின் கீழ் 2 பாதங்கள் இருக்க வேண்டும். வாசலத்தின் மேற்புறத்தில் 6 பலகைகளும் வாசலத்தின் இரு பக்கத்திலும் உள்ள மூலைகளுக்கு 2 பலகைகளும் உண்டு பண்ணுவாங்க. அவைகள் கீழே இசைக்கப்பட்டிருக்க வேண்டும். மேலேயும் ஒரு வளையத்தில் இசைக்கப்பட்டிருக்க வேண்டும். 2 மூலைகளுக்கும் அப்படியே இருக்க வேண்டும். அவைகள் 2 மூலைகளுக்கும் அந்தபடி 8 பலகைகள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பலகைகளுக்கு 2 பாதங்களுக்கு 11 வெள்ளி பாதங்களும் இருக்க வேண்டும். சித்தி மரத்தால் வாசலத்தின் ஒரு பக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பால்களையும் வாசலத்தில் மறுபக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பால்களையும் வாசலத்தின் மேற்புறமான பின் பக்கத்துக்கு பலகைகளுக்கு 5 தாழ்பால்களையும் பண்ணுவாயாக. நடு தாழ்பால் ஒரு முளை தொடங்கி மறுமுனை மற்றும் பலகைகளின் மையத்தில் உருவ பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும். பலகைகளை பொண்டகட்டால் மூடி தாழ்பாக்களின் இடங்களாக அவைகள் வளையங்களில் பொன்னி பண்ணி தாழ்பாக்களை பொண்டகட்டால் மூட கடவாய். மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி வாசலத்தை நிறுத்துவாயாக. இளநீளால் தாமிர நூலால் சிவப்பு நூலால் திருத்தி மெல்லிய பஞ்சு நூலம் வெட்டினால் ஒரு திரைச்சலை உண்டு பண்ண கடவாய். அதில் விசித்திர வேலையால் செய்யப்பட்ட கேர்வின்கள் வைக்கப்பட வேண்டும். சித்தி மரத்தினால் செய்த பொண்டகட்டால் மூடப்பட்ட 4 தூண்களினாலே அதை தொங்கவிட. அந்த தூண்கள் 4 வெள்ளி பாதங்களில் நிற்கவும் அவைகளை கொக்கிகள் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். கொக்கிகளின் கீழ் அந்த திசைகள் தொங்கவிட்டு சாட்சி வட்டியும் அங்கே திரைக்குள்ளாக வைக்க கடவாய். அந்த திசையிலே பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும். மகா பரிசுத்த ஸ்தலத்தின் சாட்சி பெட்டிகளின் கிருபாசனத்தை வைப்பாக. திரைக்கு புறமாக மேஜைக்கு எதிரே வாசலத்தின் தென்புறம் குத்து விளக்கை வைத்து மேஜை வடப்புறமாக வைப்பாயாக. இளநூலால் தம்பர நூலால் சிவப்பு நூலால் மெல்லியதில் பஞ்சிலும் ஆகியவற்றில் சித்திர தையல்களை வறுத்து தொங்குதிரையும் கூடாரத்தின் வாசல்
உண்டாக்கி அந்த தொங்குதிரைகள் சீத்திம் மரத்தால் 5 தூண்களை செய்து அவைகளை பொன்தகட்டால் முடி அவைகளை பொன் கொக்கிகளை உண்டாக்கி அவைகளுக்கு 5 வெண்கல பாதங்களை வார்ப்பிக்கப்படவாய். அதிகாரம் 27. 5 முழ நீளமாக 5 முழ அகலமாக சீத்திம் மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக. அது சதா காலம் 3 முழ உயரமாக இருப்பது. அது 4 மூலைகளிலும் 4 கொம்புகளிலும் உண்டாயிருப்பது. அதன் கொம்புகளும் அதனுடைய ஏகமாக இருக்க வேண்டும். அதன் வெண்கல தகட்டால் மூட வேண்டும். அதன் சாம்பலை எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் முள்துருடுகளையும் நெருப்பு சட்டிகளை உண்டாக்குவாயாக. அதன் பனிமுட்டுகள் எல்லாம் வெண்கலத்தால் பண்ணுவாயாக. வலைப்பின்னல் போன்ற ஒரு வெண்கல சல்லடையை பண்ணி அந்த சல்லடையின் 4 மூலைகளிலும் 4 வெண்கல வளையங்களை உண்டாக்கி அந்த சல்லடை பலிபீடத்தின் பாதி உயரத்தில் இருக்கும்படி அதை தாழ பலிபீடத்தின் சட்டடைக்கு கீழாக வைப்பானாக. பலிபீடத்துக்கு சித்தி மரத்தால் தண்டுகளை பண்ணி அவைகளை வெண்கல தகட்டால் மூடுவாயாக. பலிபீடத்தை சுமப்பதற்காக அந்த தண்டுகள் அதன் 2 பக்கங்களிலும் வளையங்களிலே பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும். அதை உன் வெளிவிட்ட பலகையினாலே பண்ண வேண்டும். மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்டபடி அதை பண்ண கடவர்கள். வாசல் பிரகாரத்தையும் உண்டு பண்ணுவாயாக. தெற்கு தென்திசைக்கு எதிரான பிரகாரத்துக்கு திருத்த மெல்லிய பஞ்சுதல் செய்யப்பட்ட 100 முழ நீளமும் தொங்குதிரைகள் இருக்க வேண்டும். அவைகளுக்கு வெண்கலத்தினாலே 20 தூண்களும் 20 பாதங்களும் இருக்க வேண்டும். தூண்களின் கொக்கிகளில் அவைகளில் பொன்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும். அப்படியே வடப்பக்கத்தின் நிலத்திற்கும் 100 முழ நீளமான தொங்குதிரைகள் இருக்க வேண்டும். அவைகளுக்கு 20 தூண்களும் அவைகள் 20 பாதங்களும் வெண்கலமாக இருக்க வேண்டும். தூண்களும் கொக்கிகளும் பொன்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும். பிரகாரத்தின் மேற்பக்கமான அகலத்திற்கு 50 முழ நீளமான தொங்குதிரைகள் இருக்க வேண்டும். அவைகளுக்கு 10 தூண்களும் அவைகளுக்கு 10 பாதங்களும் இருக்க வேண்டும். சூரியன் உதிக்கிற திசையாக கீழ்பாதத்தின் பிரகாரம் 50 முழ அகலமாக இருக்க வேண்டும். அங்கே ஒரு புறத்திற்கு 15 முழ நீளமான தொங்குதிரைகளும் அவைகளுக்கு 3 தூண்களும் அவைகளுக்கு 3 பாதங்கள் இருக்க வேண்டும். மறுபுறத்து 15 முழ நீளமான தொங்குதிரைகளும் அவைகளுக்கு 3 தூண்களும் அவைகளுக்கு 3 பாதங்கள் இருக்க வேண்டும். பிரகாரத்தின் வாசலுக்கு இளநூலாலும் ரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திருத்த மெல்லிய பஞ்சு நூலும் சிறந்த தையலால் செய்யப்பட்ட 20 முழ நீளமான தொங்குதிரையும் அதற்கு 4 தூண்களும் அவைகளுக்கு 4 பாதங்களும் இருக்க வேண்டும். சுற்று பிரகாரத்தில் தூண்கள் எல்லாம் வெள்ளியினால் பொன் கட்டப்பட்ட இருக்க வேண்டும். அவைகளின் கொக்கிகளின் வெள்ளியினாலும் அவைகளின் பாதங்கள் வெண்கலத்தினாலும் செய்யப்பட்டு இருக்க வேண்டும். பிரகாரத்தின் நீளம் 100 முழம் இருபுறத்து அகலம் 50 முழமும் உயரமாக 5 முழமாக இருப்பதாக. அதன் தொங்கல்கள் திருத்த மெல்லிய பஞ்சுதனால் செய்யப்பட்ட அதன் தூண்களின் பாதங்கள் வெண்கலமாக இருக்க வேண்டும். வாசலத்திற்கு அடுத்த சகல பனிமுட்டுக்கு அடுத்த தேவையான எல்லா பனிமுட்டுகளும் அதன் எல்லா முனைகளிலும் பிரகாரத்தின் எல்லா மூலைகளிலும் வெண்கலமாக இருக்க வேண்டும். குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்திருந்து கொண்டிருக்கையில் இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவு எண்ணெய் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி சிறுவல்பத்திற்கு கட்டளையிடுவாயாக. ஆசிரியப்பு கூடாது சாட்சி சந்நிதிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கு வெளிப்புறமான ஆர்வனுக்கும் உன் குமாருக்கும் சாயங்காலம் தொடங்கிப்படிய காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க கடவுள். இது சிறுவல்பத்திற்கு தலைமுறையாக நித்திய கட்டளையாக இருக்க கடவுது. ஆமென். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தோம். கர்த்தர் தொடர்ந்து இதை ஆசிரியர் தருவாராக. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய கிருபை இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். பல தடைகள் ஆண்டவரே கோளாறு மத்தியிலும் நீர் இதை வாசிக்க கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையின் அற்புதங்கள் அதிசயங்களை காணப்படணும். உம்முடைய மகிமை அவர்கள் மேல் இறங்கட்டும். ஒவ்வொருக்கு வேண்டிய நன்மையான காரியங்களை இது செய்து அவளை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். தேவையான காரியங்கள் எல்லாம் செய்யும். வியாதியிலிருந்து விடுதலை தாரும். அவருடைய பிரயாணங்களை வாய்க்கப்படும். தீய செயலுக்கு போகாதபடி காத்து நிறுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முத்திரைப்படுகிறோம் பிதாவே. ஆமென். இந்த நாட்களில் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்த ஆவிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென். ஆமென்.